அவர் சிவசிவா அங்கே பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறார். பேச பேசவே இவர் எழுந்தோடனே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும். என்ன சொல்கிறாரு, செல்ல இசையேன். ஏன் ஏற்கனவே அந்த படுவாவையும் என்னை ஏகப்பட்ட துன்பம் கொடுத்துருக்குறாங்க. யார்? களதி. எப்படி சொல்கிறாங்க? களதி அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ஆய பொழுது அவ்வாறு எழுந்த பொழுதாகிய நாயனார் எழுந்த பொழுது திருநாவுக்கரசு பெருமானும் புகழி ஆண்டகையாகிய பிள்ளையாருக்கு காயம் மாசு பெருக்கி, காயம்னா உடம்பு, உடம்பின் அடுக்கை பெருக்கி உழல்கின்ற களதி அமணர் கடுவினை செய். களதி அமணர்னா தீயவர், களதினா குற்றவாளின்னு அர்த்தம், தீயவர்னு அர்த்தம். தீமையை செய்யறவங்களுக்கு பேருங்க களதி. சாமி அப்படிதான் என்னை நினைச்சு ஒதுக்கலுன்னு சொல்லி மணிவாச பெருமான் சொல்லுவார் திருக்கோத்துமையில. என்னை அப்படி ஒதுக்கி இருந்தா என்ன வருது? கல்வன் கடியன் களதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்தாராம். மனசுக்குள்ள அறிவுக்குள்ள வரும்போதே ஓ இவன் திருட, கல்வன், ஓ கொடுமையானவன், கடியன், களதியான், தீயவன் அப்படின்னு என்ன பண்ணாரு? வந்தவர் அப்படியே திரும்பி போயிட்டாரா? இல்லை. என்ன பண்ணாங்க? கல்வன் கடியன் களதி இவன், இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ள துருதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அவர் அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே வந்தவர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பையும் இதையும் பார்த்துட்டு திரும்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படியே போனார் எங்கால? இல்லை. ஏன்? குப்பையெல்லாம் இருந்தால் குப்பையை சுத்தம் பண்ணுறவங்க உள்ள வந்து தான் ஆகணும். பெருமான் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, குப்பையை எடுக்கிறவர், அந்த அழுக்கை நீக்கிறவர், அழுக்கை நீக்கிறவர், குப்பை எடுக்கிறவர், குப்பை வண்டி எடுத்து உள்ள வந்து தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணார்? குப்பையை நீக்குவதற்காகவே இடம் கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க? இந்த அழுக்கு பொடிந்த இடத்துல இது எவ்வளவு அழுக்குங்கிறது அவரவர் அறிவை சிந்தித்து பாருங்க. சரிங்களா? அதுக்குள்ளே வேறு யாரும் படம் போட்டு எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் பண்ணிலாம் எடுத்து படம் பிடிச்சு காட்ட வேண்டியதில். எல்லா குற்றமும் என்னிடம் உண்டு, என்னிடத்தில் பல குற்றங்கள். பழனி திருப்புகொள்ள சொல்லுவார், உண்டு என்னிடத்தில் குற்றங்கள் பல ஆயினும் உன்னை அடைந்தேன். இல்லை, உன்னை நான் அடைந்திருக்கிறேன், எனக்கு தெரியும், நீ குற்றங்கள் நீக்கி என்னை காப்பாற்றுவேன். எனவே அப்படி பெருமான் எழுந்தவுடன் அரசுகள் கேட்டு செல்லக்கூடாதுங்கிறது சொல்ற. அந்த சமணர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, உடம்புல அழுக்க பெருக்கி வெற்று உழல்வார்கள், சும்மா உழந்து கொண்டிருப்பவர்கள், களதி தீயவர்கள், அமணர் செய்கின்ற வினைகள் மாயை சாலம் வல்ல வஞ்சனைகளை ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனை எப்படி சொல்கிறோம்னு கேட்டால், அவர் மட்டும் என்னை முன் செய்த தீயப்ப தொழிலும், எனக்கு அவங்க 4 வகையான கொடுமை செஞ்சாங்க, அத்தனை கொடுமைகளும் செய்தார்கள், அதனால் கெட்டே தீய தொழிலும் பல செய்வார்கள், செல்ல இசையேன் நான். ஏன் இப்போ தான் அந்த உரிமையை சொல்கிற, அப்பாங்கிற உரிமையை இப்போ தான் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பிள்ளையார் என்ன சொல்கிறாரோ, சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்ட்டு இருந்தவர் இப்போ என்னன்ட்டார்? போகக்கூடாதுப்பா. ஏன்? அங்கே அவருடைய வரலாற்றில் சொல்லும்போது சொல்லிடுவார், சமணர்களுடைய வஞ்சம், அந்த அமன் கையர் வஞ்சனையும் அளவில், சமன் கையருடைய வஞ்சனை சொல்லுவார், பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை, நாளும் கோலும் சரியில்லை, உரை செய்வது உள்ளது உரு கோலும் தீய. ரெண்ட சொல்றார். ஒன்று இதில் தப்பிச்சா 4 நல்லவனாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னது. அவர் என்ன பண்ணிட்டாரு? சாமி அடியார்களுக்கு 4 ஒன்றும் கோல் ஒன்றும் செய்யவே செய்யாதுன்னு கோளர் திருப்பதியும் பாடி புறப்பட்டார். இங்கே அந்த செய்த குறுக்கீடு என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, தெய்வ நீர் நினைத்து புறப்பட்டவரை மாயை சாலம் அல்ல, அவர் மற்ற என்னை முன் செய்த தீய தொழிலும் பல கெட்டே செல்ல இசையேன் யான் என்றார் என்று கூற, எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்து உடையேன், அங்கு தீங்கு புரி அமணர் நின்ற நிலைமை அழிவித்து சைவ நெறி பாரித்து அன்றி ஒன்றும் செய்யே ஆணை உமது என்றார் உடைய பிள்ளையார். அப்பர் சொன்னால் இவர் மறுக்க மாட்டார் இல்லையா? இப்போ மறுக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு? சாமி அங்கே போய் நான் எதுவும் செய்ய மாட்டேன், 2 பேரையும் வணங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். திருநீர் போற்றி காப்பாற்றி கொண்டு எவ்வளவு கடுமையான சூழலை திருநீற்றை போற்றி பாதுகாக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் திருநீருக்கு பூசலுக்கு எந்த குறையும் இல்லை இல்லைங்களா? திருநீர் நெட்டியில் பூசினா வீட்டில் பையன் திட்டினா உண்டு, வீட்டுக்கார் திட்டினா உண்டு, உறவினர் திட்டினா உண்டு. உறவினர் திட்ட மாட்டார். என்ன சொல்லுவாங்க? என்ன சாமியாராக போயிட்டு இருக்கிற நீங்கள்
அப்படின்னு இது எப்படியே பேசணும் உண்டே தவிர கட்டாயம் திருநீர் பூசவே கூடாது அப்படின்னு சொல்கிற குடும்பத்தில் நாம் இல்லை, புரியல. ஆனால் திருநீரை பூசனா தீட்டு கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று சொல்லி கொண்டு வாழுகின்ற காலம். அந்த சமண நெறியில் தலையாய இடத்துல குருமார்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய அரசனுடைய மனைவியாக இருப்பவர் எம்பிராட்டி மங்கையர்க்கரசன். இப்படி திருநீர் மேலே அன்பு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திருநீர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கும். அவங்க கணவருக்கு தெரியக்கூடாத சந்தனத்தில் திருநீரை குழைச்சி நெஞ்சில் பூசிட்டு, இந்த திருநீர் எப்படியாவது எல்லாரும் நெத்தியில் பூசணும் நெஞ்சில் நினச்சி பூசியிருக்கிறாங்களே, எப்படி பூசியிருப்பாங்க. அவங்களுடைய கருமையை நினச்சி பாருங்க. ஒரு பெண்மணி, நாட்டினுடைய அரசி, இளவரசி, புரியுங்களா, என்ன வேணால் செஞ்சிடலாம். அப்பா சோழர் பரம்பரை இருக்குது, எதையாவது ஒன்று செஞ்சிடலாம். ஒன்றே ஒன்று, ஆளவாய் சொக்கநாத பெருமான்கிட்ட போட்டு விண்ணப்பம் செஞ்சுட்டு நாள்தோறும் எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் திருநீரை சந்தனத்தை குழைத்து பூசு. நெஞ்சில் பூசும்போது அவங்க நினப்பு என்ன இருந்திருக்கும். எல்லாரும் நெத்தியில் எண்ணெய் பூச போகணும் சாமி, நெத்தியில் பூசணுங்க சாமி அப்படின்னு நெஞ்சில் நினச்சிக்கிட்டே பூசியிருப்பாங்க. அவர்கள் நினைத்த நினைப்பு தான் பாண்டிய நாடு சைவ சமயம் தலைத்து. ஒரு நினைப்பு, நல்ல நினைப்பு நினைக்கணும். நம்மளுக்கு நினைப்பு நினைவு நல்லது வேண்டும். ஏன் சொன்னாங்க? நினைப்பு நல்லதாக. இப்போ அம்மையாருடைய நினைப்பு எவ்வளோ உயர்ந்த நினைப்பு இருப்பா, சரிங்களா. அவங்க பொருட்டு வாழலை. அவங்களுடைய நினைப்பு பாண்டிய நாட்டு மக்கள் முழுக்க நன்மை பெருக வேண்டும் என்று கேட்டான். அப்படிப்பட்ட இருவரை சென்று வணங்கி வர வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் எங்கேயாவது ஐயா போயிட்டு வர்றாங்கன்னு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர்கள் செய்த தொண்டுக்காக நிச்சயமாக அந்த இடத்துல அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஏன் போகிறான்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட தொண்டர்களாக இருப்போம். நாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, அங்கே தான் போகிறாங்க. நாம் நினச்சி நம்மளுக்கு என்ன ஆதங்கமாக இருக்கும், இங்கே வர மாட்டேங்கிறாங்க அங்கே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எதுக்காக வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற செயலுக்காக வரமாட்டாங்க. அவர்கள் தொண்டில் எங்கே நிற்கிறாங்க, அவங்களோட தொண்டினுடைய தன்மை என்ன, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். தொண்டுக்காக அவங்க செய்திருக்கக்கூடிய அப்புறம் சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு வரமுறை வச்சுருப்பாங்க. எனவே இங்கே சொல்லக்கூடிய பிள்ளையார் அங்கே போய் சைவத்தை நிலைநிறுத்தி சமணர்களுடைய செயலை நிப்பாட்டுவேன், அவங்களை அழிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர்கள் 2 பேரும் சென்று வணங்கி மட்டும் வருகிறேங்கிறார். அதான் சொல்கிறார், எல்லையில்லா நீரு போற்றும் இருவரை. எல்லையில்லா நீரு போற்றும்னா எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு நடுவில் எல்லையில்லா நீரினை போற்றுகின்ற இறைவரை. இவங்களாவது அரசியார், அமைச்சரோட நிலைமை நினச்சி பாருங்க, புரியுங்களா. அவருடைய நிலைமை அதோட. ஆனாலும் தொண்டர்களை கண்டால் அவ்வளவு அன்போடு வாழ்ந்தவர் குலச்சிரனை. அது அவருடைய வரலாற்றில். எனவே நின்ற நிலைமை அழிவித்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படிப்பட்ட கருத்தோடு சென்று அங்கே தீங்கு செய்கின்ற அமணர்களை நின்ற நிலைமை அழிவித்து அந்த சூழலை அழித்து விட்டு பிறகு சைவ நெறியை தலைக்கச் செய்வதன்றி வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் சாமி. இது உங்களோட சம்மதம். எப்படி சொல்லிட்டாரு? இது உங்களோட சம்மதம், உங்களோட சம்மதத்தோட. இப்போ சொல்லுவோம் இல்லையா, சாமி அப்பா போயிட்டு வரப்பா உங்களோட சம்மதத்தோட. எங்கே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம்னா எப்படி தப்பிச்சுட்டு போகிறது? அப்பா போயிட்டு வரேன், இதான் எப்படி சொல்லுவாங்க, இது பர்மிஷன் இல்லை, இன்ஃபர்மேஷன். பர்மிஷன் சொல்லாமல் இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி சொல்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஆணையை மீறக்கூடாது. அப்பர் சுவாமி சொன்னது. அதனால் சொல்கிறாரு, பெருமானே அங்கே போய் ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்போ கருணை உங்களுடைய ஆணை, நான் போயிட்டு வரேன், ஆணை உமது அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுகிறார். போமாறு துணை